பட்டியல் போட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு அவ்வப்போது கவனப்படுத்தி தெரியப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அந்த பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்பது பொருளாதாரம் தான். இந்த பொருளாதாரம் எப்படி கிடைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், வெளிநாட்டு அரசாங்கம் நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்க, உங்களுக்கு இத்தனை கோடி ரூபா ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி எந்த அரசாங்கமும் ஒதுக்குறது கிடையாது. அப்படி ஒதுக்குனா கூட நம்ம அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம ஜமாத் எப்படி இயங்குது என்று சொன்னால், நம்ம கொடுக்கக்கூடிய நன்கொடைகள், நம்ம கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அல்லாஹ்வுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தர்மமான விஷயங்கள், இதை கொண்டு தான் இந்த ஜமாத் எல்லா காரியங்களையும் முன்னெடுத்து நடத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களில் நமது பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக வருடத்திற்கு 2 முறை